சீஜா டாக்ஸ்லாம் தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். ஒரு பெரிய பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட மோசடி வழக்குல உங்க நிறுவனம் குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. கோடிக்கணக்குல வரி கட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. ஆனா அந்த ஆர்டரே குழப்பமா இருக்கு. சரி. அது ஃபரிதாபாத்ல இருந்து வந்ததா இல்ல டெல்லில இருந்து வந்ததான்னு தெரியவே இல்ல. நீங்க யார்கிட்ட போய் முறையிடுவீங்க? ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமை தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு நிறுவனம் என்ன செய்தது, அதுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னுச்சுங்கிறத தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். முக்கியமான நடைமுறை சிக்கல்களை வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு பாடம்னு கூட சொல்லலாம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இது போலி உள்ளீட்டு வரிக்கடன், அதாவது ஃப்ராடுலண்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சம்பந்தப்பட்டது இல்லையா? கரெக்ட். சிம்பிளா சொல்லணும்னா, எந்த பொருளையும் வாங்காம எந்த சேவையும் பெறாம வெறும் போலி பில்களை மட்டும் வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை குறைக்க முயற்சி பண்றது. அதேதான். இந்த மோசடி தான் வழக்கின் அடிப்படை. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல ஜிஎஸ்டி துறை அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. ஆனா அந்த நிறுவனம் அடுத்த கட்டமா மேல்முறையீடு செய்யாம நேரா டெல்லி உயர்நீதிமன்றத்துல ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஏன் இந்த நேரடி தாவல்? ரிட் மனுனா என்ன, அதை எப்போ பயன்படுத்த முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. பொதுவா ஒரு அரசு உத்தரவு உங்களுக்கு எதிரா வந்தா நீங்க சட்டப்படி அடுத்த கட்ட மேல்முறையீட்டு அதிகாரிக்கு தான் போகணும். ஆமா, அதுதானே ப்ரொசீஜர். ஆனா ஒரு ரிட் மனுங்கிறது அந்த நடைமுறையை தாண்டி நேரடியா உயர்நீதிமன்றத்தோட கதவை தட்டுற மாதிரி. ஓஹோ. இத ரொம்ப அரிதான சமயங்கள்ல தான் செய்ய முடியும். உதாரணமா, உங்க அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அல்லது அந்த உத்தரவை போட்ட அதிகாரிக்கு சட்டப்படி எந்த அதிகாரமுமே இல்லைன்னு நீங்க நிரூபிச்சாலோ. ஓ, உயர்நீதிமன்றம் தலையிடும். ஆமா, இந்த வழக்குல மனுதாரர் அதுதான் முயற்சி பண்ணார். ஓகே, அப்போ அவரோட வாதங்கள் அந்த அளவுக்கு வலுவா இருந்திருக்கணும். என்னன்னு அவர் வாதிட்டார்? 2 முக்கியமான பாயிண்ட்ஸை முன் வச்சார். முதல் வாதம் அதிகார வரம்பு பற்றியது. ஜூரிஸ்டிக்ஷன். ஆமா, அவங்க மேல சுமத்தப்பட்ட வரி ஏய்ப்பு தொகை ரொம்ப அதிகம். அதனால அந்த வரி கேட்ப அறிவிப்ப, அதாவது ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புன சூப்பரிண்டென்ட் ஸ்தாய் அதிகாரிக்கு அவ்வளோ பெரிய தொகைக்கு நோட்டீஸ் அனுப்பவே அதிகாரம் இல்லைன்னு சொன்னார். அப்ப யார் அனுப்பியிருக்கணும்னு சொன்னார்? சட்டப்படி ஒரு இணை இயக்குனர், அதாவது ஜாயிண்ட் டைரக்டர் ரேங்க்ல இருக்கிற அதிகாரி தான் அதை அனுப்பியிருக்கணுங்கிறது அவரோட வாதம். இது கேக்குறதுக்கு ஒரு வலுவான பாயிண்டா தெரியுதே. ஆமா. சரி, ரெண்டாவது வாதம் என்ன? ரெண்டாவது வாதம் தான் இன்னும் சிக்கலானது. அது மேல்முறையீட்டு குழப்பம் பற்றியது. அப்பீல்ல குழப்பமா? ஆமா, விசாரணை எல்லாம் ஃபரிதாபாத்ல நடந்திருக்கு. ஆனா இறுதி உத்தரவு ஃபரிதாபாத் அதிகாரியால பிறப்பிக்கப்பட்டாலும் அந்த உத்தரவோட சுருக்கமான DRC 07 ஃபார்ம்னு ஒன்னு இருக்குல்ல. ஆமா, அந்த சம்மரி ஃபார்ம். அது மட்டும் அவங்களோட அதிகாரவரமான டெல்லியில இருந்து ஆன்லைன்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், அப்போ விசாரணை ஒரு ஊர்ல, ஆனா ஆன்லைன்ல டாக்குமெண்ட் அப்லோட் ஆனது இன்னொரு ஊர்ல இருந்தா? அதேதான். இதனால நான் ஃபரிதாபாத் அதிகார வரம்புல மேல்முறையீடு செய்யணுமா இல்ல டெல்லி அதிகார வரம்புல செய்யணுமான்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இந்த நிர்வாக குளறுபடினால என்னால சரியான இடத்துல மேல்முறையீடு செய்ய முடியலன்னு வாதிட்டார். ஒரு தொழில் பண்றவங்களுக்கு இது நிச்சயம் பெரிய தலைவலிதான். அதிகாரம் இல்லாத அதிகாரி நோட்டீஸ் அனுப்புனது, எந்த ஊர்ல அப்பீல் பண்றதுன்னே தெரியாத குழப்பம். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஜிஎஸ்டி துறையோட பதில் என்னவா இருந்துச்சு? இத அவங்க எப்படி சமாளிச்சாங்க? இங்கதான் ஜிஎஸ்டி துறை ரொம்ப தெளிவா ஆதாரங்களோட பதில் சொன்னாங்க. ஓகே. முதல் வாதத்துக்கு, அதாவது அதிகாரம் இல்லாத அதிகாரி நோட்டீஸ் அனுப்புனதா சொன்னதுக்கு அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சாங்க. என்ன அது? ஆமா, ஆன்லைன் போர்ட்டல்ல சூப்பரிண்டென்ட் பேர்ல நோட்டீஸ் தெரியலாம். அது ஒரு சிஸ்டம் ஜெனரேட்டட் பதிவு. ஆனா இதோ பாருங்க, அந்த நோட்டீஸோட அசல் ஆவணம், அதாவது ஹார்ட் காப்பி. இதுல தகுதியான அதிகாரியான ஜாயிண்ட் டைரக்டர் தான் கையெழுத்து போட்டிருக்காருன்னு ஆதாரத்தை காட்டினாங்க. ஒரு நிமிஷம், அப்போ ஜிஎஸ்டி போர்ட்டல்ல காட்டுற தகவலுக்கும் உண்மையான டாக்குமெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு. ஒரு வரி செலுத்துபவர் எதை நம்புறது? இதுவே ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? நிச்சயமா, இது ஒரு முக்கியமான விவாத புள்ளி. ஆனா இந்த வழக்குல நீதிமன்றம் கையெழுத்திட்ட அசல் ஆவணத்தை தான் அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டது. சரி, இப்போ 2வது வாதத்துக்கு வருவோம். மேல்முறையீட்டு குழப்பம் பத்தி சொன்னாங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன சொன்னாங்க? அதை தீர்க்கறதுக்கு துறை 2 விஷயங்களை முன் வச்சது. முதல்ல ஒரு சுற்றறிக்கையை குறிப்பிட்டாங்க. அந்த சுற்றறிக்கையோட நோக்கம் என்னன்னா, இது மாதிரி பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பெரிய வழக்குகள்ல குழப்பம் வரக்கூடாதுங்கிறது தான். அதுல என்ன விதி இருக்கு? அதுல ஒரு எளிய விதி இருக்கு.
யார் இறுதி தீர்ப்பை வழங்குறாங்களோ அவங்களோட அதிகார வரம்புக்கு உட்பட்ட மேல்முறையீட்டு அதிகாரிக்குத்தான் நீங்க போகணும். ஓ, அப்போ தீர்ப்பு வழங்குற அதிகாரி ஃபரீதாபாத்ல இருந்தா அப்பீலும் அங்க சம்பந்தப்பட்ட இடத்துக்கு தான் போகணும். ரொம்ப சிம்பிளான விதிதான். அதேதான். அதை இன்னும் உறுதிப்படுத்த ஃபரிதாபாத்ல பிறப்பிக்கப்படுற உத்தரவுகளுக்கு குருகிராம்ல இருக்கிற மேல்முறையீட்டு ஆணையர் தான் அர்மோதி அதிகாரிங்கிறத ஒரு அறிவிக்கை மூலமா தெளிவுபடுத்தினாங்க. சரி, எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒரு நாக் அவுட் பஞ்ச் வச்சாங்க. என்னது? மனுதாரருக்கு அனுப்பப்பட்ட அசல் உத்தரவோட கடைசி பக்கத்திலேயே நீங்கள் குருகிராமில் உள்ள மேல்முறையீட்டு ஆணையரிடம் மேல்முறையீடு செய்யலாமே பிரிண்ட் செய்யப்பட்டிருந்ததை காட்டினாங்க. அப்போ பிரச்சனைக்கான தீர்வு அவங்க கையில இருந்த ஆர்டர்லயே இருந்திருக்கு. ஆமா. இவ்ளோ தெளிவான விளக்கங்களுக்கு பிறகு டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன முடிவெடுத்தது? நீதிமன்றம் மனுதாரரோட வாதங்களை முழுமையா நிராகரிச்சது. பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல விசாரணைய ஒரே இடத்துல மையப்படுத்துறது ஒரு பொதுவான நடைமுறைதான். அது எதுக்கு அப்படி? பொதுவா எங்க அதிக வரி ஏய்ப்பு நடந்திருக்கோ அந்த இடத்துல இருக்கிற அதிகாரி தான் வழக்க விசாரிப்பார். இது நாடு முழுக்க ஒரே வழக்குக்கு வெவ்வேறு தீர்ப்புகள் வரத தடுக்கும். புரியுது. அதனால ஃபரிதாபாத்ல விசாரணை நடந்ததுல எந்த தவறும் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு. சரி, அந்த டெல்லியில இருந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணது பத்தி? அத ஒரு சாதாரண நிர்வாக நடைமுறைன்னு நீதிமன்றம் ஒதுக்கிடுச்சு. தீர்ப்பு வழங்குற அதிகாரி ஃபரிதாபாத்ல இருக்காரு. அவர்தான் சட்டப்படி முக்கியம். அதனால மேல்முறையீடு செய்ய வேண்டிய சரியான இடம் குருகிராமாந்தாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு நீதிமன்றம் உறுதியா சொல்லிருச்சு. சரி, அப்போ மனு தள்ளுபடி. மனுதாரருக்கு நீதிமன்றம் வேற ஏதாவது வழிகாட்டுதல் கொடுத்துச்சா? ஆமா, நீதிமன்றம் அவங்கள வெறுங்கையோட அனுப்பல. நீங்க சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற மேல்முறையீட்டு வழியை பயன்படுத்துங்க, அதுதான் சரியான நடைமுறைன்னு அறிவுறுத்தினாங்க. முக்கியமா மேல்முறையீடு செய்யறதுக்கான காலக்கெடு முடிஞ்சிருந்தாலும் ஜனவரி 31, 2026 வரைக்கும் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தாங்க. ஓ, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த தேதிக்குள்ள தேவையான முன்பணத்தோட மேல்முறையீடு செஞ்சா அதை ஏத்துக்க சொல்லி உத்தரவிட்டாங்க. முன்பணம்னு சொன்னீங்க, அதாவது ப்ரீ டிபாசிட். அத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஜிஎஸ்டி சட்டத்துல மேல்முறையீடு செய்யும்போது வரித்துறையோட நீங்க மோதுற மொத்த தொகையில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை, பொதுவா 10% முதல்ல கட்டணும். இதுதான் முன்பணம். இது எதுக்கு? நீங்க உங்க அப்பீல்ல சீரியஸா இருக்கீங்கன்னு காட்டுறதுக்கும் தேவையில்லாத வழக்குகளை தவிர்க்கிறதுக்கும் தான் இந்த ஏற்பாடு. ரொம்ப தெளிவா புரியுது. இந்த முழு வழக்கிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? 3 முக்கியமான விஷயங்களை நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, சொல்லுங்க. முதல் பாடம், உங்க பிசினஸ் பல மாநிலங்கள்ல நடந்தா ஜிஎஸ்டி மோசடி வழக்குகள்ல உங்க விசாரணை உங்க ஊர்ல நடக்காம வேறொரு மாநிலத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு இயல்பான நடைமுறை தான். இத பார்த்து பயப்பட தேவையில்லை. ஓகே, ரெண்டாவது பாடம். ரெண்டாவது பாடம் இந்த வழக்குல ரொம்பவே முக்கியமானது. ஜிஎஸ்டி போர்ட்டல் நமக்கு ஒரு வசதி தான், ஆனா சட்டப்படி இறுதியானது கையெழுத்திடப்பட்ட அசல் ஆவணம்தான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா, போர்ட்டல்ல இருக்கிற தகவலை மட்டும் முழுசா நம்பாம உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு உத்தரவையும் நோட்டீஸையும் முழுமையா படிச்சு பாருங்க. மேல்முறையீடு செய்ய வேண்டிய இடம், அதிகாரி போன்ற விவரங்கள் பெரும்பாலும் அதிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. சரி, மூன்றாவது பாடம் என்ன? மூன்றாவது பாடம் ஒரு அடிப்படை சட்ட விதி. சட்டத்துல ஒரு பிரச்சனைக்கு படிப்படியான தீர்வுகள், அதாவது மேல்முறையீடு போன்ற வழிகள் இருக்கும்போது அதை முழுமையா பயன்படுத்திட்டு தான் உயர்நீதிமன்றத்துக்கு போகணும். எடுத்த உடனே ஹைகோர்ட்டுக்கு போகக்கூடாது. அதிகார வரம்புல ரொம்ப பெரிய அப்பட்டமான தவறுகள் நடந்தா மட்டும்தான் உயர்நீதிமன்றம் நேரடியா தலையிடும். இல்லைன்னா முதல்ல கீழ்மட்டத்துல உங்க முறையிட முடிச்சிட்டு வாங்கன்னு தான் சொல்லும். அருமையான தொகுப்பு. இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நிறைவு செய்யலாம். கண்டிப்பா. இந்த வழக்குல நாம பார்த்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல்ல இருந்த தகவலுக்கும் கையொக்கமிட்ட அசல் ஆவணத்துக்கும் ஒரு முரண்பாடு இருந்துச்சு. ஆமா, வரி நிர்வாகம் முழுசும் டிஜிட்டல் மயமாகிட்டு வர இந்த காலத்துல எதிர்காலத்துல இதே மாதிரி ஒரு சட்ட பிரச்சனை வந்தா நீதிமன்றங்கள் எதை ஆதாரமா எடுத்துக்கும்? நல்ல கேள்வி. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருக்கிற டிஜிட்டல் பதிவையோ இல்ல அதிகாரியால கையெழுத்திடப்பட்ட காகித ஆவணத்தையோ, இது வரப்போற காலத்துல பெரிய விவாதங்களை கிளப்பக்கூடிய ஒரு கேள்வி. இது ஜிஎஸ்டி டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.